வணக்கம். நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். சாய் வாக்கு. இன்றைய காணொளியுடைய முக்கியமான தகவல் சாய் வாக்கு. இன்னைக்கு காலையில வழக்கம் போல முகநூல்ல இருக்கும் பொழுது, சாய் வாக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்தேன். என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துள்ள போனேன். அது வாட்ஸ்அப்போட இணைக்கப்பட்ட பக்கம். வாட்ஸ்அப்புக்கு அந்த இணைப்பு போச்சு. வாட்ஸ்அப் எண்ணில் போயிட்டு நாம யார் என்னன்னு தெரியல, என்ன தகவல்னு தெரியல. சரி இருந்தாலும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம் அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சேன். ஒன்றும் பதில் வரல. என்னுடைய பணிகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, சாயராம் உங்களுடைய பிறந்த தேதி, ஊர், நேரம் இதை அனுப்புங்க அப்படின்னு ஒரு தகவல் அதில் வந்தது. குறுஞ்செய்தியாக வந்தது. இவங்க யார் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நான் அதை அனுப்பினேன். அனுப்பிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஒரு குறுந்தகவல். ஒரு 11 மணி போல பேசுவோம் அழங்கஜி அப்படின்னு. சரி, இது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு என் பணிகளை நான் முடிக்கவும் அவங்க தொடர்பு கொள்ளவும் சரியாக இருந்தது. 11 மணிக்கு நான் அவங்கள அடைச்சேன். பேச ஆரம்பிக்கும் போதே நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இது என்ன தளம், என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுக்காக நீங்கள் என்னுடைய செய்தியெல்லாம் கேட்குறீங்க? ஏன்னா நான் சாய் வாக்குங்கிற ஒரு செய்தியை பார்த்தா உள்ளே வந்தேன். அது என்னங்கிற விவரமே எனக்கு தெரியல. இவங்க என்னன்னா, உன் பிறந்த தேதி என்ன, ஊர் என்ன, நேரம் என்னன்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. என்ன இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னுட்டு. அப்போ பேசின அந்த நபர் ரொம்ப அற்புதமான நபர், இளைஞர், கௌதம்னு பேரு. சாய்ராம், நான் இதேமாரி ஜோதிடவியல்ல நிபுணராக இருக்கேன். சாயினுடைய வாக்கின் பேரில் கேட்குறவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வழக்கம் போல் நமக்கு தான் ஐயா புத்தி ஆச்சே. சரி, அப்போ என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம். அவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது அனைத்தும் மிக துல்லியமாக சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு அடிப்படை தகவல்களை சொல்லிட்டு வேற ஏதாவது நீங்க கேட்கணுமா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தேடுறதுல நானும் ஒருத்தன். உங்களுக்கே தெரியும், என்னுடைய முகநூல் பக்கத்திலேயே அதுதான் நம்மளுடைய விளம்பரம். நான் யாருன்னு தெரியாம தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டது. என் கேள்விக்கு பதிலும் கிடைத்தது. அது எப்படி நடக்க போகுதுங்கிற தகவலும் சொல்லப்பட்டது. அது மட்டுமின்றி இப்போது நான் சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாதை, அதன் இலக்கு எல்லாம் முழுமையா சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் அவங்கள பத்தி நான் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, பொள்ளாச்சி பக்கத்துல நெகமம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறதாகவும், அகஸ்தியர் குருபீடம் அப்படிங்கிற பேர்ல செயல்பட்டு இருக்கிறதாகவும், ஜோதிட ஆராய்ச்சிகள் வணிக ரீதியா பெரிய பொறுப்புகள்ல இருந்து எல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டு சாயின் வாக்கு அடிப்படையில் அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும், என்னுடைய ரொம்ப 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 எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவும் இருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனுடைய அருளால் அவருக்கு ஒரு கோயிலும் கட்டி அவங்க வீட்டு பிள்ளையாக பாவித்து இன்னைக்கு ஜோதிடவியல்ல அடுத்த கட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கக்கூடிய துடிப்பு மிக்க ஒரு இளைஞர். கௌதம் அவங்களுடைய பெயர். அகஸ்தியர் குருபீடம், நெகமம், பொள்ளாச்சி. அற்புதமான பல தகவல்களை சொன்னாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வணிக ரீதியாக எவ்வளவோ தளங்களுக்குள்ள போகிறோம், பார்க்குறோம், ப்ரொமோட் பண்ணுறோம், எல்லா விதமான தொடர்புகளும் நமக்கு கிடைக்குது. ஆனால் எந்த லாப நோக்கும் இல்லாமல், வணிக நோக்கும் இல்லாமல், சாய் வாக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் முன்னிலைப்படுத்தி யாருக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த இளைஞர் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கார்.
அது மட்டும் இல்லை, பகுத்தறிவு அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய உண்மையை அறிவது மட்டுமே சரியான பகுத்தறிவாகும். அந்த மெய்யறிவையும் விஞ்ஞான ரீதியாக விளக்குவதற்குரிய ஆராய்ச்சிகளை அந்த இளைஞர் செய்கிறாங்க. குறிப்பாக சனாதன மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிபாட்டு விவரங்கள், குறிப்பா கணபதி, சுப்பிரமணியன், சுவாமி ஐயப்பன், வித்தியாசமான தகவல்களை உள்ள தெய்வங்கள், அவங்களை பற்றி ஆராய்ச்சி, இதை ரொம்ப சிறப்பான முறையில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணியில் அவங்க சிறப்பாக வரணும். எல்லாம் வல்ல சாய்நாதன் அவங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் அருளணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இறைவன்கிட்ட நான் வைக்கிற பிரார்த்தனை என்ன அப்படின்னா, இது போன்ற இளைஞர்களை சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தானாக வழியே சென்று அழைத்து நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய தன்மை பெற்ற நபர்களை மேலும் மேலும் வாழ வையுங்கள் இறைவா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாய்பாபா தலங்கள்ல இந்த விளம்பரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சாயின் வாக்குங்கிற பேர்ல வரக்கூடிய அந்த விளம்பரத்தை பார்த்தா அவசியம் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தகவலா அது அமையும். என் வாழ்க்கையில நடக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இனி நடக்க போகுது. எல்லா தகவலும் அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் நிச்சயமா அது பயன் கொடுக்குங்கிறதுனாலதான் இந்த காணொளி பதிவை இன்னைக்கு இந்த வினாடி அவருடைய அனுமதியின் பேர்ல பதிவிடுறேன். என்றும் உங்களோடு நான், உங்களுக்காக தான் நான். நன்றி.